ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரிங் போதுப்பா. கதிர் ஒரு நிமிஷம் வண்டியை நிறுத்துங்க. கலிவர்தன் தான் ஃபோன் பண்றான். ஸ்பீக்கர்ல போடு. என்ன பெங்களூர் குயின் ராணி சௌக்கியமா? இந்நேரம் மண்டபத்துல பொண்ணை காணோன்னு அப்படியே சிதம்பரம் வீட்டுல இருக்கிற எல்லாரும் கத்தி கதறிட்டு இருப்பானுங்களே. பொண்ணை தூக்குனது யாருன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறியா? வேற யாரா இருக்கும்? எல்லாம் நம்ம வேலைதான். இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? நீ தைரியமான ஆளா இருந்தா நேருக்கு நேரா வந்து மோது. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி கோழ மாதிரி ஒளிஞ்சிருந்து பொண்ணை தூக்குற? ஓஹோ, இப்படி சொன்னா நாங்க ரோகிணி அப்படியே கொண்டு வந்து விட்டுருவோம் நினைச்சியா? அம்மாடி, அது உன் கனவுலயும் நடக்காது. அதானே, நீ மனுஷ ஜென்மமா இருந்தா ஏன்டா அப்படி எல்லாம் செய்ய போற? நீதான் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாத வெறி புடிச்ச மிருகமாச்சே. ஏய், போது நிறுத்திடி. சும்மா சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு. டேய், ரோகிணி எங்கடா மறைச்சு வச்சிருக்க? சொல்லு. ஏண்டே, இத சொல்றதுக்கு தான் நான் ஆள் வச்சு பொண்ணை தூக்குனா? தேடுங்கள் தேடுங்கள், தேடிக்கொண்டே இருங்கள். ஊரு ஊரா தெரு தெருவோம் நல்லா அலைஞ்சி தேடுறி. நீங்க யாரு நினைச்சாலும் சரி, அவ எங்க இருக்கான்னு கண்டே பிடிக்க முடியாது. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன்னு. எப்படி? நான் ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சே, உன் உடம்புல உசுர் இருக்காது. ஐயோயோ, டேய், உசுருக்கு பயப்படுறவன் இந்த கலிவர்தன் இல்லடா. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். சரி, மண்டைய சொரியாத. நம்ம ஊர்க்கார பயல் ஆயிட்ட. உன்னை பார்த்தா பாவமா வேற இருக்கு. சரி, உங்க அக்கால கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன குளூ கொடுக்குறேன். நீ கண்ட இடத்துல எல்லாம் தேடி அலையாத. ரோகிணி அங்க இங்கன்னு எங்கேயும் இல்ல. அவளை ஆந்திராக்கு பார்சல் பண்ணியாச்சு. போய் காப்பாத்தி கூட்டு வந்து உங்க அக்காளுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க. போங்க. கட் பண்ற முரளி. பாத்தீங்களா கதிர், நான் சொன்ன மாதிரியே அவ நம்ம ரோகிணிய மணிமங்கலத்துக்கு கொண்டு போய் வைக்கல. நம்ம இப்போ உடனே போய் ஹைவேஸ்ல விசாரிச்சோம்னா ஏதாவது தகவல் கிடைக்கும். நீங்க வண்டி எடுங்க. நேத்து கடத்தி போன வண்டியை எங்க போய் தேடுறது? இப்ப எங்க இருக்கோம்? ஹைவே ரோட்ல ஒரு நாளைக்கு எத்தனை வண்டிக்கு போகுது? அதுல எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுவும் அவனுங்க ரோகிணிங்க இலக்கட்டுல வச்சு பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்கானுங்க. மனசு விட்டுறாதீங்க கதிர். இங்க பாருங்க, இலக்கட்டுல வச்சு அனுப்புனதா சொல்லிருக்காங்கல்ல, அதுதான் நமக்கு கிடைச்ச க்ளூ. நம்மளும் அதே சொல்லி விசாரிப்போம். இந்த வழியா போன வண்டிங்க கண்டிப்பா வழியில இருக்கிற ஹோட்டல் எதுலயாவது நிப்பாட்டி இருப்பாங்க. ஒவ்வொரு இடமா போய் லோடு ஏத்திட்டு போற வண்டி ஏதாவது இலக்கட்டை ஏத்திட்டு போச்சான்னு விசாரிப்போம். யாராவது ஒருத்தர் கவனிச்சிருப்பாங்கல்ல,
அது மட்டும் இல்லாம இப்போ எல்லா ஹோட்டல்லயும் சிசிடிவி கேமரா இருக்கு, அதுலயும் செக் பண்ணுவோம். அப்படி சந்தேகப்படுற மாதிரி வண்டி ஏதாவது தெரிஞ்சதுன்னா ராகினி மூலமா இங்க இருந்து அந்த வண்டி எந்த டோல்கேட்டை தாண்டி போயிட்டு இருக்கோ அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட சொல்லி வண்டிய மடக்கி பிடிச்சு ரோகிணிய மீட்டுடலாம். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அது எந்த வண்டி, அதோட நம்பர் என்னங்கிறது தான். அது தெரிஞ்சா போதும் கதிர், நம்ம ரோகிணிய மீட்டுடலாம். சரி, வா அங்க போய் விசாரிக்கலாம். இரு.